நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 210வது திருநாமம் சுராரிக்னே நமக. ஹிரண்யனை வதம் செய்த பின் பிரகல்லாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் நரசிம்மர். பாதாள லோகங்களுக்கு அரசனாக இருந்து சீரிய முறையில் ஆட்சி புரிந்து வந்தான் பிரகல்லாதன். ஒரு நாள் ஷவன முனிவர் பிரகல்லாதனின் அரண்மனைக்கு வந்தார். ஷவணரை வணங்கிய பிரகல்லாதன் அவருக்கு உரிய மரியாதைகளை செலுத்தினான். முனிவரே, நான் ஒரு தீர்த்த யாத்திரை செல்ல திட்டமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வந்தது பெரும் பாக்கியம். நான் எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை செல்லலாம் என்று தாங்கள் ஆலோசனை கூற இயலுமா என்று ஷவணரிடம் வேண்டினான். ஷவணர், பிரகல்லாதா, திருமால் பல இடங்களில் பல தோற்றங்களில் எழுந்து அருளியுள்ளார். திருவேங்கடத்தில் மலையே திருமாலின் அம்சம். புஷ்கரத்தில் பொய்கையின் வடிவில் திருமால் திகழ்கிறார். அதுபோல் நைமிஷாரண்யம் என்ற க்ஷேத்திரத்தில் காட்டின் வடிவில் திருமால் விளங்குகிறார். நைமிஷாரண்யத்தில் தான் 18 புராணங்களும் தோன்றின. சூத பௌராணிகர் அங்குதான் சௌனகர் உள்ளிட்ட முனிவர்களுக்கு பகவத் கதைகளை உபதேசிப்பார். அந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு நீ செல்வாயாக என்று அறிவுறுத்தினார். தனது பரிவாரங்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு நைமிஷாரண்யத்தை நோக்கி புறப்பட்டான் பிரகல்லாதன். வழியில் பத்ரிகாசிரம க்ஷேத்திரம் எனப்படும் பத்ரிநாத்தை பிரகல்லாதன் அடைந்தபோது அங்கே ஜட்டாமுடி தரித்த 2 முனிவர்கள் கைகளில் வில் அம்புடன் அமர்ந்து தவம் புரிவதைக் கண்டான் பிரகல்லாதன். அந்த முனிவர்களை பார்த்து, ஏ முனிவர்களே, கையில் வில் அம்பை பிடித்துக்கொண்டு எவ்வாறு உங்களால் தவம் செய்ய முடியும்? அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு தவம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினான் பிரகல்லாதன். அந்த முனிவர்களோ, நீ உன் வேலையை பார், எப்படி தவம் புரிய வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் மீண்டும் முனிவர்களின் செயல் தவறு என்று சுட்டிக்காட்டிய பிரகல்லாதன் அவர்களை ஏளனம் செய்தான். கோபம் கொண்ட முனிவர்கள் உரத்த குரலில் பிரகல்லாதனிடம் அவ்விடத்தை விட்டு செல்லுமாறு கூறினார்கள். மாறி மாறி இரு தரப்பும் பேச முனிவர்களுக்குள்ளும் பிரகல்லாதனுக்குள்ளும் இடையே போர் மூண்டது. பிரகல்லாதன் முனிவர்கள் மீதும் முனிவர்கள் பிரகல்லாதன் மீதும் பாணங்களை வீச அந்த பாணங்கள் அனைத்து உலகங்களையும் நடுங்க செய்தன. எவ்வளவு முயன்றும் பிரகல்லாதனால் அந்த 2 முனிவர்களையும் வீழ்த்த முடியவில்லை. இறுதியில் அந்த 2 ரிஷிகளில் ஒருவர் நரசிம்மராக பிரகல்லாதனுக்கு காட்சியளித்தார். எம்பெருமானே, நீயா? உன்னை எதிர்த்தா போரிட்டேன் என்று கதறிய பிரகல்லாதன் ஓடி வந்து அம்முனிவரின் திருவடிகளில் விழுந்தான். 2 முனிவர்களும் திருமாலின் அவதாரங்கள் ஆகிய நரனும் நாராயணனும் என்று உணர்ந்தான் பிரகல்லாதன். நாராயண ரிஷியிடம், சுவாமி, உங்களது பக்தனான நான் இருந்தபோதும் உங்களையே எதிர்த்து போர் புரிந்து விட்டேனே, இது பெரும் தவறல்லவா என்று கேட்டான். அதற்கு நாராயண ரிஷி, குழந்தாய், என் பக்தர்களுள் நீ தலை சிறந்தவன் என்பதில் ஐயமில்லை. ஆனால் ராஜ்யத்தை ஆளும் அரச பதவி கிட்டியபடியால் லேசான அசுர குணம் உனக்குள்ளும் தலை தூக்கிவிட்டது. மாபெரும் பக்தனான உன்னிடத்தில் இருக்கும் அந்த லவலேசமான அசுரத்தன்மையையும் போக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த லீலையை செய்தேன். என் பாணங்கள் எப்போது உன்மேல் பட்டதோ அப்போதே நீ பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டாய். மேலும் என் மீது போட்ட பாணங்கள் நீ எனக்கு செய்த அர்ச்சனையாகவே நான் கருதுகிறேன் என்று சொல்லி பிரகல்லாதனை தேற்றி நைமிஷாரண்யத்துக்கு அவனை அனுப்பி வைத்தார். இவ்வரலாற்றை வாமன புராணத்தில் காணலாம். சுர என்றால் தெய்வீக தன்மை என்று பொருள். சுராரி என்றால் தெய்வீக தன்மைக்கு நேர்மாறான அசுரத்தன்மை. சுராரிகா என்றால் அந்த அசுரத்தன்மையை அழித்து தெய்வீக தன்மையை வளர்ப்பவர் என்று பொருள்.
தனது பக்தர்களிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ உண்டாகும் அசுரத் தன்மைகளை போக்கி அவர்களை தெய்வீக தன்மை உள்ளவர்களாய் ஆக்கி அருள்வதால் நரசிம்மர் சுராரிகா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 210வது திருநாமம். சுராரிக்னே நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களிடத்தில் தெய்வீக தன்மை உண்டாகும்படி நரசிம்மர் அருள் புரிவார். நாராயண நாராயண.